ஹாய்! இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டா உங்க கூட ஷேர் பண்ணணும். ஒரு அவேர்னஸ் வீடியோவா இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க யூரோப்ல இருக்கீங்க, பேபால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்க வந்து பேபால டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாலோ, இல்ல பேபால்ல ஏதாவது இஷ்யூனால உங்களோட பேபால் அக்கவுண்ட் பிளாக் ஆயிருந்தாலோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்லனாலும் கூட கால்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஃபோன்லலாம் வந்து நான் போய் படித்து பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் போல் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிற அவசரத்தில் இருந்ததுனால அந்த கால் வந்து நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் அட்டென்ட் பண்ணேன். கால் வரும்போதே பேபால்னு போட்டும் வந்துச்சு, ஆஸ்ட்ரியாங்கிற கண்ட்ரி நேம் போட்டும் எனக்கு வந்து காலில் டிஸ்ப்ளே ஆச்சு. ஸோ என்னடா பேபால்லேருந்து கால் பண்ணுறாங்க, நம்ம டிசேபிள் பண்ண அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க போல இருக்குது, அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த காலை கேஷுவல் கால் தானேன்னு சொல்லி அட்டென்ட் பண்ணேன். அட்டென்ட் பண்ணின போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட பேபால் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு, இதில் €558 வந்து ட்ரா ஹேக்கர்ஸ் எடுத்துட்டாங்க. அது வந்து டிரான்சாக்ஷன் இதில் வெயிட்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்ஸ் வந்து டிரான்சாக்ட் பண்ணல. ஸோ ஒரு டவுட்டில் பிஃபோர் அப்ரூவிங் தி டிரான்சாக்ஷன் நாங்கள் கால் பண்ணுறோம் பேபாலில் இருந்து அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் கேள்வியே படலேன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்படி பேசும்போது அவங்க வந்து, இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும், இதுக்கு நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா இன்னும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா காசையுமே எடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள், என்னால் என்ன முடியுதோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, எனி டெஸ்க் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இந்த எனி டெஸ்க் ஆப்பை வச்சு தான் வந்து உங்களோட அக்கௌண்ட் செக்யூர் பண்ண முடியும்னு. எனக்கு அந்த இது சொன்ன உடனே நான் போய் ப்ளே ஸ்டோரில் பார்க்குறேன். அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து என்னென்னு இருக்குன்னா, இது வந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட், அதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஐடியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறமா நான் வந்துட்டு, இல்லை எனக்கு இப்போ இன்டர்நெட் இல்லை, நீங்கள் நாளைக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காலை கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரீ டைமில் ஏன் அந்த இது இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, இது மாதிரி யாருக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, உங்களோட பெர்மிஷனை உங்ககிட்ட லீகலாக வாங்கி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அதர் டேட்டாவை திருடுறதுக்கான ஒரு வழி தான் இந்த எனி டெஸ்க் அப்படிங்கிற ஆப்பு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூரோப்பில் இருக்கீங்க, நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாமல் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.